அடுத்ததா நம்முடைய நடிகரும் அரசியல் தலைவருமான கருணாஸ் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட கேட்கலாம். சார், நீங்க நடிகர் சங்கத்துல இருக்கீங்க. மிகப்பெரிய குற்றச்சாட்டுகள் இப்ப வந்துட்டு இருக்கு. கமலுக்கு யாருமே துணை நீக்கல, குறிப்பா நடிகர் சங்கத்துல ஒரு சிலர் தவிர பிற அமைப்புகள் துணை நீக்கல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இதை எப்படி நீங்க பாக்குறீங்க? முதல்ல இதுக்கு அறிக்கை கொடுத்ததே நடிகர் சங்கம் தான். ஏன் எப்படி இல்லைன்னு சொல்றீங்க? இதுக்கு முதல்ல அப்ப நீங்க நாங்க முதல்ல இதுக்கு வந்து கமல் சாருக்கு இதுக்கு வந்து முதல் அறிக்கை கொடுத்தது நடிகர் சங்கம் தான் கொடுத்தது. இல்ல, நடிகர் சங்கம் ஆதரவாக இருந்தது. அதை சார்ந்த பிற அமைப்புகள், தயாரிப்பாளர் சங்கமா அந்த மாதிரி பிற அமைப்புகள் கொடுக்கல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இதை அது வந்து கொடுத்திருக்கணும். ஏன்னா அவர் வந்து ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவை உலக அரங்குக்கு எடுத்துட்டு போன ஒரு மூத்த கலைஞர். அது போக வந்து தமிழ் திரையுலக நலிந்த கலைஞர்களுக்காகவும் சரி, நலிந்த மற்ற சங்க நிர்வாகிகளுக்கும் சரி, எல்லாருக்குமே வந்து உறுதுணையாக எத்தனையோ உதவிகளை மறைமுகமாகவும் நேரடியாகவும் செய்த ஒரு மாபெரும் கலைஞர். அவருக்கு இருக்கணும், இருப்பாங்க, அதுல ஒன்றும் மாற்று இல்லை. இது வந்து வேற ஒரு அரசியல் நடக்குது. அதை வந்து நாட்டினுடைய பாரத பிரதமர் எல்லாம் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. இது ரொம்ப தப்பான ஒரு முன்னுதாரணம் தான் இது. அதுக்கு ஒன்னா அடுத்து வந்து டக்குன்னு சும்மா வந்து இது மாதிரி பண்றது, இது மாதிரி ஒரு தேசிய அளவுல ஒரு தெரிஞ்ச ஒரு பிரபலம்னா அவர் சொல்றதெல்லாம் குற்றம் கண்டுபிடிக்கிறது, அதை வச்சுக்கிட்டு ஒரு அரசியல் பண்ண நினைக்கிறது. அதுல என்ன வெக்கக்கேடுனா, அதை ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சரா இருக்கிறவங்களே இந்த மாதிரிலாம் பேசும்பொழுதுதான் ரொம்ப மனவேதனை இருக்கு. சில பேர் தன்னை அடையாளம் காட்டிக்கிறதுக்காக ஒரு பிரபலமானவர்களை சொல்லி நான் யாருன்னு அடையாளம் காட்டிக்கிறதுக்கு முயற்சி செய்யறதுங்கிறது இன்னைக்கு கீழ்த்தரமா கடந்த பல வருடங்களா நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் தான். அதுல ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு வேண்டிய அவசியம் இல்லை. அதனால ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் அவர் என்ன தப்பு சொல்லிட்டாரு, முதல்ல என்ன தப்பா சொல்லிட்டாரு, அதுவே எனக்கு புரியல. அவரே சொன்னதுல என்ன தவறு இருக்கு? உண்மையத்தானே சொன்னாரு. ஏங்க, தமிழர் வந்து பிறந்ததாங்க கன்னடம்னு கமல் சார் சொன்னதுல என்னங்க தப்பு இருக்கு? அவர் அப்படி சொல்லலன்னு கூட சொல்றாரு. நான் எந்த மொழிகளையும் குறைச்சி மதிப்பிடல என்ன, ஆனால் நம்ம எல்லாம் ஒரு திராவிட மொழிகள் சொல்லக்கூடிய மொழிகள் எல்லாம் ஒரு குடும்பம், ஒரு தாய் குடும்பம் நம்ம அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஒரு மொழியில இருந்தானே ஒரு தாய் குடும்பம்னா இப்படி ஒரு குடும்பம் எப்படி விருட்சி அடையும்? ஒரு தாய் தந்தை எடுத்திருந்தேன்னா அதுக்கு குழந்தைகள் பிறப்பாங்க. அதை வச்சுதானே இவங்க எல்லாம் என்னுடைய தலைமுறைகள்னு சொல்ல முடியும். தமிழ் வந்து பிறந்தது கன்னடம் மட்டும் இல்ல, தெலுங்கு மலையாளம் கூட தான் எத்தனையோ அறிஞர்கள் சொல்லியிருக்காங்க. அதனால அது இல்லைன்னு ஆயிருமா? உலக மொழிகளுக்கெல்லாம் தமிழ் மொழி தான் தாய்மொழின்னு சொல்லி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த அமெரிக்க மொழியுடைய அறிஞர் வந்து சாம்சுயின் ஒருத்தர் ஒரு கருத்து சொல்லியிருக்கிறார். அதை தப்புன்னு சொல்லியிருக்கா? அவங்க எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி தானே சொல்லியிருக்காங்க. கன்னடம் வந்து 8ஆம் நூற்றாண்டுல இருந்து தமிழ் இருந்து பிரிஞ்சிச்சுன்னு சொல்லியிருக்கிறாங்க. 10ஆம் நூற்றாண்டு 14ஆம் நூற்றாண்டுல இருந்து தான் மலையாளம் பிறந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ஒப்பிலக்கணம் எழுதிய மொழி அப்படி தமிழ் மொழி தான் அப்படின்னு வந்து ஒரு தேசிய மொழின்னு சொல்லிட்டு கால்டுவெல்ட் வந்து திராவிட குடும்பங்கிற ஒரு இதை ஆராய்ச்சியை பற்றி எழுதும்போது சொல்லியிருக்காரு. இதெல்லாம் பொய்ன்னு சொல்றீங்களா? இல்ல அவங்க மேல எல்லாம் அவங்க சொன்ன கருத்துக்கள் மேல என் வழக்கு போட வேண்டியதானே? ஏங்க, தேவனைய பாவாணர் எழுதியிருக்காருலாங்க, அவருக்கு எவ்வளவு தெளிவா சொல்லியிருக்காருங்க. இதெல்லாம் வந்து தமிழ்நாடு அரசாங்கம் என்னுடைய கோரிக்கை வந்து தமிழக அரசாங்கம் இந்த விஷயத்தை வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு நடிகருக்கான விஷயமாக பார்க்காமல் இது தமிழ்நாட்டினுடைய பிரச்சனையாகவும் தாய்மொழியாகவும் தமிழ் மொழியுடைய பிரச்சனையாக இது எடுத்துக்கிட்டு போகணுங்கிறதா என்ன போன்ற ஒரே கோரிக்கை. ஆனா நீங்க இதுல முக்கியமான விஷயத்த ஒண்ணு பார்க்கணும். இது இந்த திரைப்படத்தோட முடியும் அப்படின்றது கிடையாது. ஏன்னா நேற்று கூட்டம் நடக்கும்போது கூட கன்னட அமைப்பினர் ஒரு அழுத்தம் கொடுத்தாங்க. கமல் மன்னிப்பு கேட்கலாம், எந்த தமிழ் திரைப்படத்தையுமே கர்நாடகால திரையிட அனுமதிக்க கூடாது அப்படின்னு ஒரு விஷயத்த பதிவு பண்றாங்க. இங்க நான் சொல்றேன்ல, இது வந்து கலைங்க, இது வந்து கலை. ஏன்னா இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டது. மொழி, மதம், ஜாதி எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டது. கமல் சார் வந்து ஊமைப்படமே நடித்தவர், ஊமைப்படமே எடுத்தவர். ஏன்னா அதுவும் நவீன காலத்துல எடுத்தவர். ஏன்னா இந்த மாதிரி எந்த படத்தையுமே நீங்க வெளியிடலைன்னா அதனால என்ன இப்ப என்ன பெருசு இல்ல. கர்நாடகான்னு ஒரு ஏரியா தமிழ் சினிமாவுக்கு இல்லைன்னு முடிவெடுத்துட்டு போவோம். மான மரியாதை விட்டு தாய்மொழியாம் தமிழ் மொழியை தாய்மைக்கு மேன்மையான உயிர் மொழி, ஒரு மனிதனுடைய அடையாளமே முதல் அடையாளம் அவனுக்கு மொழிதான். அதுக்கப்புறம் தான் நம்ம சொல்ற ஜாதி மதம் எல்லாமே ரெண்டாவது தான். முதல்ல அடிப்படை என்ன? மொழி தானே. மொழியை வச்சுதானே இந்த இனம்னு ஒரு அடையாளம். கிட்டத்தட்ட 5000 ஆண்டுகளுக்கு மேலான ஒரு பழமை பெற்ற ஒரு மொழியை பேசக்கூடிய மக்களாகிய நாம் கேவலம் இந்த மாதிரி சீப்பான அரசியல் பண்றாங்க, சீப்பா வந்து இது மாதிரிலாம் பண்றாங்க. இதுக்கு அது வந்து அடிப்பணிஞ்சு போகணுமா? கிடையாது. கர்நாடகா சினிமாவே இல்லை அப்படின்னு நினைச்சுக்காங்க, படம் எடுப்போம்.
மற்றவங்க ஏங்க இவ்வளவு மொழி வெறி பிடிச்சவங்க, இவ்வளவு கீழ்த்தரமான சிந்தனை உள்ளவங்களுக்கு எதுக்குங்க இந்த மாதிரி நம்ம படம்லாம் எடுத்து படைப்பெடுத்து அவங்கள ஒருங்கிணைக்க முயற்சி பண்ணணும்? நான் கேட்கிறேன். இது என்ன மனிதத்தன்மையா? அது என்ன இப்ப தப்பா சொல்லிட்டாங்க? இந்த மாதிரி ஒவ்வொரு உன்ன எதுக்கறதால இங்க தண்ணி விடுறான்னா உடனே உட்கார்ந்துக்கிறது. இதை வச்சுக்கிட்டு எத்தனை வருஷம் அரசியல் பண்ணுவீங்க? அப்படி ஒரு நிலத்தையும் ஒரு என்ன ஒரு டெல்டா பகுதிங்கிறது எப்பேற்பட்ட ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு விவசாய மேன்மை பகுதி. இதுக்குள்ள நீங்க அரசியல் பண்ணுவீங்க. இந்த கட்சி வந்தா ஒரு அரசியல், அந்த கட்சி வந்தா ஒரு அரசியல், இப்படியே பண்ணிக்கிட்டு இந்த காலங்காலத்துக்கு வந்து நீங்க மத்திய அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கம் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்பீங்க. இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுது? இப்போ நான் வைக்கிறேன் பிரதமர் மோடிக்கு வைக்கிற கோரிக்கை தான். இந்த ஒன்றிய அரசுல பல தேசிய மொழிகள் இருக்கு, பல தேசிய இனங்கள் இருக்காங்க, பல தேசிய மதங்கள் இருக்கு, பல தேசிய கலாச்சாரங்கள் இருக்கு, வாழ்க்கை முறை இருக்கு, பண்பாடு இருக்கு, தனித்தனி செயல்பாடு இருக்கு. என்ன இந்த மாதிரியான ஒரு நேரத்துல இப்படி இவங்க பண்றதெல்லாம் நீங்க தான் கேட்கணும். நீங்க தானே உலகம் முழுக்க போய் எங்க போனாலும் யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு செம்மை மொழி, தனித்துவ மொழி, உயர்ந்த மொழி அப்படின்னு மூத்த மொழி தமிழ் மொழி நீங்க தானே பெருமை பேசுறீங்க. திருவள்ளுவரை பத்தின எத்தனை குரல்களை எடுத்துக்காட்டா மக்கள்கிட்ட சொல்றீங்கல்ல. அப்ப நீங்க சொல்லுங்க, நீங்க விளக்கம் சொல்லுங்க. இல்ல இந்த கன்னட மக்கள் கேளுங்க, பிரதமர் நரேந்திர மோடி சார்கிட்ட கேளுங்க. நீங்க என்ன எங்க போனாலும் யாதும் ஊரே யாவரும் கேளீர்னே சொல்றீங்களே? ஏன் நீங்க அதை விட மூத்த மொழி நாங்க தானே, எங்களை நீங்க சொல்ல வேண்டியதானே? எங்களுக்கு இவ்வளவு ஆதாரங்கள் இருக்குல்ல, இவ்வளவு கல்வெட்டு ஆதாரங்கள் இருக்குல்ல, இவ்வளவு உலக மொழி ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்ச ரெக்கார்டு எல்லாம் எங்கிட்ட இருக்குல்லன்னு சொல்லுங்க. போய் ரெக்கார்டுன்னா போங்க, நீ உச்ச நீதிமன்றத்துக்கு போவோம், எல்லாருமே போவோம். இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மொழி பேசக்கூடிய மக்களுமே அவங்கவுங்கள்ட்ட இருக்கக்கூடிய சங்க இலக்கியங்கள், ஆதாரங்கள், கல்வெட்டுக்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு போவோம். 1000 ஆண்டு கால வரலாற்று ஆய்வகங்கள் என்னென்ன இருக்கு எடுத்துட்டு போவோம். போய் பார்ப்போம். மொழையர்கள் 800 வருஷம் ஆட்சி பண்ணியிருக்காங்க, 600 வருஷம் வெள்ளைக்காரர்கள் ஆட்சி பண்ணியிருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கெல்லாம் முன்னாடியில இருந்து இந்த ஒட்டுமொத்த இந்தியான்னு ஒரு பேர் வராதுக்கு முன்னாடியில இருந்து வாழ்ந்த ஒரு இடம் தானே இந்த தேசிய இனம். உலகமே ஏத்துக்குது. நீங்க மட்டும் பக்கத்துல இருக்கிறவங்க நீங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. நீங்க எங்களை கொச்சப்படுத்துறீங்க இல்ல, இதை நாங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணும். எவன் நாளைக்கு போனா போது எல்லாரும் நல்லா இருக்கணும், ஒத்துமையா இருக்கணும், எவன் நாளைக்கு நினைச்சிட்டு இருப்பீங்க? நீங்க ஏறி உட்காந்துட்டே இருப்பீங்க, நாங்க அப்படி விட்டு கொடுத்துட்டே போயிட்டு இருக்கணுமா? இது கமல் சாருக்கான பிரச்சனை இல்ல. அதை தயவு வந்து யாரா இருந்தாலும் புரிஞ்சுக்கணும். இது ஒட்டுமொத்த ஒரு தேசிய இனத்துக்கான பிரச்சனை, ஒரு தேசிய மொழிக்கான பிரச்சனை. இதன் உடனடியாக மாநில அரசு ஒன்றிய அரசும் தலையிட்டு இதற்கு ஒரு நிரந்தர தீர்வை ஏற்படுத்தணும். இதுதான் என்னுடைய வேண்டுகோள். இந்த தொகுப்புல கலந்துட்டு உங்களோட கருத்தை பதிவு பண்ணதுக்கு நன்றி. அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். உலக அதிகம் தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க. 10 வருஷமா எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலாம்ன்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.